வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சாங். ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்துறது நான் வாழ்த்துறேன். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அஜித் அவர்கள் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் டென்ஷன் ஆகி நம்ம இப்போ தான் பார்க்குறோம். Please behave yourself. என்னதான் நடந்தது, அந்த இடத்துல யார் பிரச்சனை பண்ணால் எதுக்காக அவர் டென்ஷன் ஆனாரு? அதுலேயும் ஒரு டிக்னிட்டி இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அவருடைய ரசிகர்களை அவர் அப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு. அவங்க கோஆப்ரேட் பண்ணணும். இப்போ அஜித்தை நம்ம ஊரில் எங்கே போனாலும் தெரியும், இந்தியா முழுக்க அவர் தெரியும், அது வேறு. ஆனால் அங்கே பல்வேறு நாடுகளை சார்ந்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒருவேளை அஜித்தை தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். என்னடா அது சம்மந்தம் இல்லாமல் ஒரு கூட்டம் ஒருத்தர் பார்க்க வருது அப்படின்னு கூட யோசிச்சு ஏதாவது கோவப்பட்டிருக்கலாம். அஜித்து கோவப்பட்டதில் நியாயம் நிறைய இருக்குது. ஒரு புறம் பதிவாளர்கிட்ட போய் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோங்கிற ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு அப்படியே சைமல்டேனியஸாக அங்கே கொடுத்த கடிதத்தை சென்சார் போர்ட்லேயும் காமிச்சு நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இதை ஆரம்பத்திலேயே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கொஞ்சம் சுதாரிச்சு ஜனவரி மாதம் அந்த ஸ்டார்டிங்லேயே கேஸ் போடாமல் அந்த ரிவைசிங் கமிட்டி இந்த மாதிரியான விஷயங்களில் போயிருந்தா இது மேபி போன மாதமே கூட ரிலீஸ் ஆகிருக்கலாமா? இது நடந்திருந்தா அப்படின்னு பேசுகிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா ஜனநாயகன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்துக்கு நாம் 22ஆம் தேதி ஏதோ கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு வாரம் சென்சார் போர்டு பதிலே சொல்லங்கிறாங்களே. அவங்க கேவிஎனை போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணிடுவேனா அப்படிங்கிறதுக்காக தான் எந்த இடத்துலையும் அந்த பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக அவர் பேசாமே இருக்கிறாரா? யாரெல்லாம் அவருக்கு கீழே 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்காங்களோ எல்லாருமே பிஜேபிக்கு எதிராக. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். காலிலேருந்து ஒரே ஒரு வீடியோ தான் சுற்றி வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம அஜித் அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் டென்ஷன் ஆகி நம்ம இப்போ தான் பார்க்குறோம். என்ன தான் நடந்தது, அந்த இடத்துல யார் பிரச்சனை பண்ணால் எதுக்காக அவர் டென்ஷன் ஆனார்? பிரச்சனை இல்லாமல் இல்லைங்க. ரசிகர்கள் அவரை பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சுட்டு நிற்கிறாங்க, அவ்வளோதான். இதில் ஒருவேளை நம்ம ஊரை சொன்னால் கூட ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பட் அங்கெல்லாம் ரொம்ப கண்ணியத்தோடு தான் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா இப்போ அங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்கு. நீங்கள் பொது இடங்களில் தவறாக நடந்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அபுதாபி, துபாய் போன்ற நாடுகள்லாம் அதை ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல போய் காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு குடிச்சிட்டு அப்படிலாம் இருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அதுலேயும் ஒரு டிக்னிட்டி இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அவருடைய ரசிகர்களை அவர் அப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு. அவங்க கோஆப்ரேட் பண்ணணும். இப்போது அது ஒரு ப்ளே கிரவுண்டோட ஒரு ஆடிட்டோரியம், அதை உள்ளே ஒரு கேலரியாக இருக்கும், அல்லது அந்த கேலரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்பேஸாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே மேக்ஸிமம் ரொம்ப கண்ணியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அது. ரொம்ப ஒரு மாதிரி நேரமான ஒரு இடமா இருக்குது, ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க, ஒரு தள்ளு முள்ளு அப்படின்னா கூட நம்ம அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப தாராளமான ஒரு இடத்துல அழகாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாமே, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது நியாயம்தான். ஓகே. இப்போ அங்கே இருந்த ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அங்கே என்னென்ன நடந்தது அப்படின்றத அவர் அது வேறு போட்டாங்களா? ஆமாம். ஒருத்தர் ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருக்காரு. சரி. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் ஒரு பொண்ணு அஜித் அவர்களை திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் திட்டுறாங்கன்னா, உங்கள் ஃபேன்ஸ்லாம் உங்கள் இந்தியன்ஸ் எல்லாரும் இப்படி என் காரை டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்காக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்காக அஜித் சொல்கிறாரு, அந்த வீடியோவும் அவர் போட்டிருக்காரு. ஓகே, நம்ம மானமே போது, ஒழுங்காக இருங்க, இது தேட்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், அதில் அவரும் சொல்கிறாரு நிறைய பேர் மது அருந்திட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார் அங்கே இருந்தவர். அப்படியா? ஆனால் அங்கெல்லாம் மது குடிப்பதற்கு அனுமதி இருந்தால் கூட நம்மூர் மாதிரி இப்படி வெளியில் நின்று கலாட்டா பண்ணுறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுங்கிறது தான் அந்த நாட்டு விதி. நீங்கள் அங்கே போய் குடிச்சிட்டு இன்னொருத்தருக்கு ஒரு சின்ன இடையூறு ஏற்படுத்தினா கூட அது பெரும் தண்டனையாக மாறுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கான்சியஸாக இருப்பாங்க. இப்போ அவங்க காரை ஏதோ சாஞ்சிருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு சின்ன ஸ்க்ராட்சாக இருக்கும். இன்னொன்று இப்போ அஜித்தை நம்ம ஊரில் எங்கே போனாலும் தெரியும், இந்தியா முழுக்க அவர் தெரியும், அது வேறு. ஆனால் அங்கே பல்வேறு நாடுகளை சார்ந்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒருவேளை அஜித்தை தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். என்னடா அது சம்மந்தம் இல்லாமல் ஒரு கூட்டம் ஒருத்தர் பார்க்க வருது அப்படின்னு கூட யோசிச்சு ஏதாவது கோவப்பட்டிருக்கலாம். பட் நீங்கள் சொல்கிற இந்த விளக்க வீடியோவை நான் பார்க்கல. பட் அஜித் கோவப்பட்டதில் நியாயம் நிறைய இருக்குது, அவ்வளோதான். ஒரு வரியில் சொல்லணும்னா அதுதான். ஓகே சார். இப்போ இதில் 2 விஷயம் சொல்கிறாங்க. அஜித் அவர்கள் நேரடியாக போய்ட்டு அவங்கள பார்த்து இப்படி பண்ணாதீங்க, ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப்னு கையெடுத்து கும்பிட்றாரு. இது ஒரு பக்கத்தில் பாசிட்டிவாக இப்படி தான் எல்லோரும் நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம்
ஃபேன்ஸ்னால் அப்படி தானே இருப்பாங்க. இதில் ஆரம்பத்துலலாம் நீங்கள் ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு என்ன இருந்துச்சு? அப்போ கொஞ்சம் ஃபேன்ஸ் நீங்கள் போகிற இடத்துக்கு வரதான் செய்வாங்க. நீங்கள் அதை இது பண்ணிவிட்டு முறையாக நடந்துக்கிறதுக்கு ஆளுங்களை செட் பண்ணிட்டு நீங்கள் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஃபேன்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்கங்கிறத ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் தான் அவர் மன்றத்தையே கலைக்கிறாரு. சும்மா கலைக்கலல்ல. இப்போ அவங்கள எவ்வளோ அவர் வந்து திருத்தறதுக்கு முயற்சி பண்ணார். எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. பெசன்ட் நகர் கடற்கரையில் ஒரு முறை எல்லாரையும் ப்ரெஸ்ஸெல்லாம் வர வச்சு அன்னைக்கு நிறைய ரசிகர்களை வர வச்சு அங்கே மரம்லாம் நட்டாங்க. பெசன்ட் நகர்லேருந்து அப்படியே போய் திருவான்மியூர் மகாபலிபுரம் வரைக்கும் அவங்க மரம் நட்டாங்க ஒரு நாள். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பொறுப்பு இருக்கணும் அப்படின்லாம் நிறைய முறை அவர் யோசிச்சிருக்கிறாரு, நினச்சிருக்கிறாரு. அவங்கள பிளட் டொனேஷன்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக கேம்பெல்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய அவங்கள மாற்றுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார் அவர். அவரால் ஒரு கட்டத்தில் முடியாமல் போனோன்னு தான் சரி ரைட்டு மன்றத்தையே கலைஞன்னு கலைச்சார். ஸோ அதனால் அவர் வந்து என்ஜாய் பண்ணாருன்னு சொல்லவே முடியாது. எப்போவுமே அவர் வந்து அவங்களுடைய இந்த காட்டுக்கூச்சலெல்லாம் என்ஜாய் பண்ணவரே கிடையாது. பேசிக்கலாகவே கொஞ்சம் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வளர்ந்தவர் அவர். இப்போ நம்ம மாதிரிலாம் வந்து இப்போ கிராமத்துலேருந்து வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர் இல்லை. சிட்டியில் நகரத்தில் இருந்தால் கூட அவருடைய அந்த நடவடிக்கை பேசிக்கலாக அந்த பொது இடங்களுக்கு வரும்போது ஒரு கோட்டு போட்டு அப்படி வந்து வரும்பொழுதே ஒரு கணவான் மாதிரி வருவார் அவர். அதே மாதிரி வந்து பொது இடங்களில் அவருடைய நண்பர்களுக்கே அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அவருடைய நண்பர்கள் பல பேர் நம்மகிட்ட பேசும்போது அஜித் சார் சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்ணுன்னு கூட சொல்லி கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து தன்னை சுற்றி எல்லாருமே ஒரு ஒழுக்க சீலர்களாக இருக்கணும்னு நினைக்கிறவர் அவர். ஸோ அங்கே ஏதோ அவர் பார்வையில் தவறாப்பட்டிருக்கு, டக்குன்னு எமோஷன் ஆகிட்டார், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் எல்லாம் நினச்சிருக்காங்க ஏதாவது ஒரு அறிக்கை வரப்போகுது அஜித் அவர்கள்ட்ட இருந்து, சுரேஷ் சந்திரா அவர்கள்ட்ட இருந்து ஏதாவது அந்த மாதிரி அறிக்கை எதிர்பார்க்கலாமா? அப்படி இல்லை, இதுக்கெல்லாம் அறிக்கையை கொடுக்க முடியுமா? ஜஸ்ட் ஒரு சம்பவம், அவ்வளோதான். இதை இவ்வளோ பெருசாக்குனது வந்து வேணா இவங்களா இருக்கலாமே தவிர அதை அவ்வளோ பெருசாக தலையில் சுமந்துட்டு போக மாட்டார் அவர். ஓகே, அவ்வளோதான். அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஓகே, இப்போது இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சார் அஜித் அவர்களை சுற்றி. என்னென்னா ரீசெண்டாக அவர் நிறைய அந்த ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. இது அங்கே இருக்கவங்களே நிறைய பேர் வெறுத்துட்டாங்க. நிறைய பேர் அந்த ரேஸ் சம்மந்தப்பட்ட தெரிஞ்சவங்க, அந்த மீடியா அதோட கிரிட்டிக்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் அஜித் அவர்களை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கு. இப்போ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஓ அஜித்தாக தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்க எல்லாரும் அதை ட்ரால் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இன்டர்நேஷ்னல் மீடியாலெலாம் வந்துட்டு பே பண்ணி ஒரு குரூப்பு தான் அஜித் அவர்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று பேசுகிறாங்க. இல்லை அதுக்கு உண்மையாகவே நடந்துக்கிட்டு இருக்காங்க? இல்லைங்க, அப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்க. அதாவது எல்லா துறையிலையும் அரசியல் இருக்கும். அப்படி அஜித்தை ஒழிச்சணுங்கிற ஒரு அரசியல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறதா நமக்கு தெரியல. அப்படிலாம் ஒன்றும் நடந்துடாது. அதில் நியாயம் இருக்கு இல்லையா? இப்போ அந்த கிரவுண்டுக்குள்ளே இறங்கி போகிறவங்க ஒரு அசாத்திய திறமை உள்ளவங்க போவாங்க. பெரும்பாலும் வந்து ஒரே ஒருத்தருக்கு அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகாது, எப்போவாவது நடக்கும். அது தவிர்க்க முடியாதுல்ல. ஒரு வீர விளையாட்டில், ஒரு ஆபத்தான விளையாட்டில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். அது ஒருத்தருக்கே திரும்ப திரும்ப நடக்கிறதுங்கிறது அவர் இன்னும் பயிற்சி முறையாக எடுத்துக்கலையோங்கிறது தான் நமக்கு புலப்பட வைக்குது அவர். ஆனால் அதே நேரத்தில் இங்கேருந்து ஒரு லட்சிய வெறியோடு அவர் கிளம்புறாரு. அதுக்கு நிறைய செலவாகும்னு அவருக்கு தெரியுது. கடுமையாக உழைச்சி சினிமாவிலேருந்து ஒரு தொகையை எடுக்கிறாரு. அவர் நினச்ச இலக்கை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு. நாளைக்கு அது பெரிய வெற்றியாக மாறலாம். இன்றைக்கி அவரை கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே நாளைக்கு ஒரு பெரிய வேர்ல்டு சாம்பியனாக மாறும்போது கொண்டாடலாம். அதெல்லாம் அது நடக்கும் நம்பிக்கையோடு தானே போகிறாரு. போகிற இடங்களில் இது மாதிரி வந்து சின்ன சின்ன விமர்சனங்கள் எல்லாம் நடக்க தான் செய்யும். இது வந்து யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து இன்டர்நேஷ்னல் மீடியாவில் தூண்டி விட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அதீதமான கற்பனை. ஓகே சார், இப்போ இன்றைக்கி நான் நியூஸ் பார்த்தேன். நம்ம 4 நாள் முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்தோம், வாபஸ் வாங்கிட்டாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த கேஸ். ஆனால் அது இன்றைக்கி தான் அந்த ஒரு நியூஸில் சொல்கிறாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அப்போ இவ்வளோ காலம் என்ன தான் நடந்துட்டு இருக்கு? ஆனால் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அது போயிருச்சு, தணிக்கைக்குழு மறுபடியும் எடுத்துட்டாங்க, ரிவிஷன் கமிட்டியே போயிருச்சு அப்படின்னாங்க. பட் இன்றைக்கி அது நியூஸில் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இன்றைக்கி போடுறாங்க. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். அதான் இவ்வளோ நாள் லேட்டாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டதா இல்லை. இல்லை, உங்களுக்கு வலைப்பேச்சை கவனிச்சா தெரியும். நாம் ஒரு செய்தி சொல்லி 4 நாள் கழிச்சு தான் அது வெளியிலே வரும். அவங்களா சொல்லும் பொழுது அது உண்மைன்னு நினச்சி பல பேர் போடுவாங்க. நம்ம சொல்லும்போது தப்புன்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க, இவங்களா கற்பனை பண்ணி ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம அன்னைக்கு சொல்லும்போது பல பேர் வந்து பாருங்கள் ஜனநாயகனை பற்றி ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு வேலையை கேவிஎன் பண்ணாங்க. ஒரு புறம் பதிவாளர்கிட்ட போய் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோங்கிற ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு அப்படியே சைமல்டேனியஸாக அங்கே கொடுத்த கடிதத்தை சென்சார் போர்ட்லேயும் காமிச்சு நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் உடனடியாக அந்த வேலையை ஆரம்பிங்கன்னா அங்கேயும் ஒரு கடிதத்தை கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வந்து இன்றைக்கி தான் தனி நீதிபதி சொல்கிறாங்க, வழக்கு வந்து பதிவாளர்கிட்ட கொடுத்து வாபஸ் வாங்கிட்டாங்க, அதனால் வந்து
இனிமேல் நீதிமன்றத்துக்கு இது வராதுங்கிற தகவலை இன்றைக்கி தான் அவங்க சொல்கிறாங்க தனி நீதிபதி. இன்றைக்கி வந்து அவங்க இந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு ஆர்சி கமிட்டிக்கு போயிருந்தாங்கன்னா, சென்சாருக்கு போயிருந்தாங்கன்னா, இன்னையிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகி இன்னும் லேட் ஆகும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, 5ஆந்தேதி பதிவாளர்கிட்ட லெட்டர் கொடுக்குறாங்க, அதே 5ஆந்தேதி வந்து சென்சார் போர்டுக்கும் லெட்டர் கொடுத்துட்றாங்க. இப்போ இன்றைக்கி தேதி வந்து கிட்டத்தட்ட 9ன்னு நினைக்கிறேன், 9 10 இப்போ 5 நாள் ஆகிடுச்சுல்ல. இப்போ இதற்கப்புறம் வந்து அங்கே கமிட்டியை ரெடி பண்ணுறது, எனக்கு தெரிந்து ஒரு 10 பேர் அந்த கமிட்டியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 9 அல்லது 10 பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு 3 நாள்லேருந்து 5 நாளைக்குள்ளே அவங்க கருத்தை சொல்லணும். சொல்கிறதுனா உடனே சொல்லலாம், பட் அதிகபட்சம் அவங்களுக்கு தருகிற டைம் என்னென்னா 5 நாளைக்குள்ளே அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த என்னென்ன கருத்து அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கெல்லாம் கட் பண்ணணுங்கிறத அவங்க தயாரிப்பு நிறுவனத்திட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 3 நாள் டைம் எடுத்துப்பாங்க. இந்த 3 நாளைக்குள்ளே அதை கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் வந்து இந்த கமிட்டியே இன்னும் அமைக்கலை. இன்னும் கமிட்டி அமைக்கல. இப்படி நாளைக்கு இப்போ அமைச்சா கூட 15ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குல்ல சார்? டைம் இருக்குது. ஓகே. இப்போ இதை ஆரம்பத்திலேயே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கொஞ்சம் சுதாரிச்சு இதை ஜனவரி மாதம் அந்த ஸ்டார்டிங்லேயே கேஸ் போடாமல் அந்த ரிவிஷன் கமிட்டி இந்த மாதிரியான விஷயங்களில் போயிருந்தா இது மேபி போன மாதமே கூட ரிலீஸ் ஆகிருக்கலாமா? இது நடந்திருந்தா அப்படின்னு பேசுகிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா இது ஏன் டிலே ஆகிருக்கு, அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் காரணம் இருக்குல்ல. இப்போ ஜனநாயகன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படத்துக்கு நாம் வந்து 22ஆம் தேதி ஏதோ கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்து எல்லாமே பண்ணி ஒரு வாரம் சென்சார் போர்டு பதிலே சொல்லங்கிறாங்களே. அவங்க யூஏ உங்களுக்கு தர்றோம்னு சொல்லிட்டாங்க, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கன்ஃபர்மேஷன் மெயிலும் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கிளம்பி ஆடியோ லான்ச்சுக்கு போகிறாங்க மலேசியாவுக்கு. இவங்களுக்கு என்னென்னா வந்தவுடனே அப்படியே கையோடு போய் வாங்கிடலாங்கிற ஒரு நினப்பில் அவங்க போயிட்டாங்க. ஆனால் வந்த பிறகும் இவங்கள்ட்டேருந்து எந்த பதிலுமே வரலன்னு போய் கேட்கும் பொழுது, இல்லைங்க ஒரு ஒரு உறுப்பினர் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு, அதனால் நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டி போகிறதா இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் அதை அன்னைக்கே எங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்குமே. இப்போ ஒரு வாரம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி வந்து சொல்லும்போது அது நியாயமானு கேட்டு தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க பக்கம் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இயல்பாக வர்ற கோவம் தான் அது. ஸோ அதன் காரணமாக தான் போனாங்க அவங்க. இப்போ ஆல்ரெடி படம் வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இதுக்குள்ள இந்த டியூரேஷன் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஆல்ரெடி பேசும்போது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் யூகம் தாங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஓகே. அப்படிலாம் முதல்ல சொன்ன 14 கட்டு இருக்கு இல்லையா, அந்த 14 கட்டை அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. அது போக தான் இந்த 3 மணி நேரம் 50 நிமிஷமோ 56 நிமிஷமோ வந்துச்சு. 2 மணி நேரம் 56 நிமிஷமோ ஏதோ ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கட் பண்ணாங்கங்கிறது தவறான தகவல் இல்லை. அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே. அப்புறம் வந்து நம்ம வந்து 19 அந்த மாதிரி சொல்லிட்டோம். பட் இன்றைக்கி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 22 தான் ரிலீஸே ஆக போகுது அப்படின்னு அந்த ட்விட்டர் ட்ராக்கர்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. எதன் அடிப்படையில் அதை போட்டுட்ருக்காங்க, என்ன மாதிரியான நியூஸை வச்சு போட்டுட்ருக்காங்க அவங்க? இல்லை, இது கொஞ்சம் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஏற்கனவே இது வரைக்கும் இருந்த அந்த ஈகோ வன்மம் எல்லாமே இல்லாமல் இவங்க தரப்புலையும் கொஞ்சம் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு முரட்டுத்தனமான அணுகுமுறை இருந்ததுன்னா அது இன்னும் லேட்டாக போகும். அப்படி இல்லை, அவங்க கோர்ட்டில் போய் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்சார் போர்டில் அவங்க முடிந்த அளவுக்கு பேசுவாங்க இல்லையா. எல்லாமே இந்த வெறும் கடித போக்குவரத்தாக இருக்காது இல்லை, அதை தாண்டி ஓரலாக கொஞ்சம் பேசுவாங்கல்ல. சார் ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, கொஞ்சம் நீங்கள் வந்து மனசில் எதையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்கு கொஞ்சம் பரவாயில்லையே ஏதோ ஒன்று அவங்கள இறங்கி வந்திருக்காங்க, ரொம்ப அதை வந்து முரண்டு பிடிக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு தோணும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிறதுனால அந்த தகவல் பரவி 22ஆம் தேதி வந்துடும்னு சொல்கிறாங்க. இவங்க கேவிஎன் தரப்பில் 19 ரிலீஸ் பண்ணணுங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. வியாழக்கிழமை பண்ணிங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு ஒரு 3 நாள் லீவு, ஒரு பெரிய கலெக்ஷன் கிடைக்கும்னு பிளான் பண்ணுறாங்க. 22ங்கிறது தெரியல, அது என்ன கணக்கில் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஓகே சார். இப்போது இந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. எல்ஐகே வந்து March 27 அந்த மாதிரியான ரிலீஸ் அப்படின்றாங்க. இந்த எல்ஐகே படத்துக்குள்ளே இருக்கிற என்ன பிரச்சனை இருக்குது? ஏன்னா அதுக்கப்புறமே அவங்க ஒரு படம்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி சிறையெல்லாம் அவங்க தான் இது பண்ணாங்க, அதே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது எல்ஐகேல அப்படி என்னதான் பிரச்சனை இருக்குது? ஏன் அது இன்னும் அது வந்து பெரிய பட்ஜெட் படங்க. ஓகே. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் காப்பியில் விக்னேஷ் சிவன் பண்ணி கொடுக்கணும், ஒரு 60 கோடி ரூபா ஃபஸ்ட் காப்பின்னு நினைக்கிறேன். 60 கோடி ரூபாய்? ஆமாம், நிறையா வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன். அது 2040 நடக்கிற கதை. அதெல்லாம் வரும். அதெல்லாம் உருவாக்குறதுக்கே உங்களுக்கு வந்து ஏஐ சிஜின்னு நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பட்ஜெட் படம்னு சொல்லி தான் அதை வந்து ஒரு 60 கோடி ரூபா பட்ஜெட்டில் அவர் தயாரிக்கிறாரு. இன்னும் 5 கோடி ரூபா எக்ஸஸாக போயிடுது. ஓகே. அப்போ அந்த 5 கோடியை லலித்து நான் தரமாட்டேன், நீங்களே
எடுங்க, அது என் பொறுப்பு இல்லை அப்படின்னோடனே 5 கோடி ரூபா விக்னேஷ் சிவனே போட்டு அந்த படத்தை எடுத்துட்டார். இப்போ ஓவர் பட்ஜெட் நீங்கள் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த 60ங்கிறதே பெரிய பட்ஜெட்டு அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது நானே ஓடிடி சேட்டலைட் 2மே வாங்கிக்கிறேன், அதுக்கு ஒரு 20 கோடி ரூபா போட்டுக்குங்க. இப்போ விக்னேஷ் சிவன் வந்து 25 கோடி ரூபா இவருக்கு தரணும், லலித்துக்கு. அந்த ஓடிடி சேட்டலைட் 2மே அவர் எழுதி வாங்கிட்டு 20 கோடி ப்ளஸ் அந்த 5 கோடி ஓவர் இதாக போனது 5 கோடி. ஸோ இதை சேர்த்து 25 கோடி அவர் கொடுக்கணும். அந்த தொகையை இன்னும் அவர் கொடுக்கலங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவர் கொடுத்துட்டாருன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இப்போ சூழ்நிலை என்னென்னா, ஜனநாயகன் வந்து எப்போ வேணாலும் வருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. லலித்தும் விஜயும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஒன்று. இன்னொன்று வந்து ஜனநாயகன் வரும்போது எல்லைக்கே கொண்டு வந்தீங்கன்னா அது பெருசாக ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஃபுல்லாக ஜனநாயகன் ஃபீவராக தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த வெயிட் பண்ணி இப்போவே பண்ணுறதா அல்லது வந்து இன்னும் லேட்டாக பண்ணுறதான்னு ஒரு ஆர்குமெண்ட் போய் கடைசியில் இவங்களே ஜனநாயகன் வருதோ வரலையோ நம்ம மார்ச்சுக்கு போயிடுவோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இதில் இருக்கிற காம்ப்ளிகேஷனை தவிர வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. விக்னேஸ்வரன் தரன்னு ஒத்துக்கிட்டாரு, கொடுத்துட்டாருன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகே, இப்போது இதுக்கு நடுவில் வந்துட்டு கருப்பு இது ரொம்ப நாளாக வந்துட்டு இப்போ போன வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டியதுனாங்க, அப்புறம் ஏதோ பேட்சப் ஒர்க் இருக்குன்னாங்க, பொங்கல்னாங்க, அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எதுன்னே தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அதுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருந்தீங்க. பட் உண்மையாகவே என்னென்ன பிரச்சனைகள் அந்த கருப்புக்குள்ளே ஓடிட்டு இருக்குது சார்? ஒரு பிரச்சனை இல்லைங்க. படம் வந்து நடுவில் கொஞ்சம் ஒரு 15 நாள் ஷூட்டிங் எடுக்காமல் இருந்தார் ஆர்ஜே பாலாஜி. என்ன காரணம்னா அவர் ஏதோ அவங்கள்ட்ட கேட்டு அவங்க தரலைங்கிற மாதிரி ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆமாம், எப்போவுமே தயாரிப்பாளருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு பிரச்சனை வரும். அது எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டருக்கும் வரும். அப்புறம் படம் வந்த பிறகு சால்வ் ஆயிடும். ஸோ அப்படி தான் இங்கேயும் நடந்திருக்குன்னு வச்சுங்க. ஸோ அது ஒன்றும் பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் சேட்டலைட்டும் ஓடிடியும் போகலை. என்னென்னா இந்த வருஷம் கோட்டாவை முடிச்சுட்டாங்க அவங்க. இப்போ ஓடிடி நிறுவனங்கள் என்னென்னா முன்னாடியே வாங்கிடுறாங்க இப்போ படங்களை வந்து. இப்போ அடுத்த வருஷத்து படத்தை இந்த வருஷமே பேசிடுறாங்க அவங்க. ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறுது. ஓடிடிக்கு ஒரு படத்தை கொடுக்காம நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டம் அது. அதனால் வந்து கருப்பு என்ன பண்ணாங்க, ஓடிடி முடிச்சுட்டு நம்ம ரிலீஸ் டேட் போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அப்படியே இவங்க கேட்ட ரேட்டு ஒன்று, அவங்க சொன்ன ரேட்டு ஒன்றுன்னு அப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஓடிடி நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 50 கோடி ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 47 கோடியோ 50 கோடியோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் வந்து நீங்கள் படம் நல்லா ஓடிச்சுன்னா தர்றோம், நல்லா ஓடலைன்னா இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன்படி இப்போ அந்த ஏரியெல்லாம் விற்று முடிச்சுட்டாங்க. இனிமேல் ரிலீஸ் தான். அது என்ன மாதத்தில் எதிர்பார்க்கலாம்? அது ஏப்ரல்ங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க, ஏப்ரல் மேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் உறுதியாக தெரியல, ஏப்ரலாக இருக்கலாம் மேயாக இருக்கலாம். ஓகே சார், இப்போ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் ரஜினி சார் படத்துலேருந்து வந்தாலும் இந்த ஜெயிலர் 2 எப்போ ரிலீஸோ இல்லை அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே, ஏன்னா இப்போ அது ப்ரோமோ ஷூட்டை அதுக்கடுத்து 2வது படத்துக்கு ப்ரோமோ ஷூட் முடிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது ஜெயிலர் 2 ஷூட் முடிஞ்சிருச்சா இல்லை என்ன? அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். ஓகே, ஏன் இந்த படத்துக்கு வந்து ரஜினி 173 தானே அது? ஆமாம், ரஜினி கமல் இணையிறது. அந்த படத்துடைய ப்ரோமோவை ஏன் இப்போ பண்ணாங்கன்னா இந்த ஓடிடி பஞ்சாயத்து. எந்த ஓடிடி பஞ்சாயத்து? ஜெயிலர் 2 ஓடுறதா இல்லை? நீங்கள் ஓடிடி நிறுவனங்கள் வாங்குறதுக்கு டிலே பண்ணுறாங்க இல்லையா, இந்த ப்ரோமோவை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு துண்டு போட்டுருவாங்க. நீங்கள் அந்த லிஸ்ட்டு போடும்போது இந்த படத்தை சேர்த்துக்குங்க அதில் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே எடுக்கிறது. இது நாங்கள் ரெடியாக இருக்கோம், ஏன்னா படம் முடிஞ்ச பிறகு வாங்குவாங்க, அல்லது வந்து படம் ஆரம்பிக்கிறது தெரியாமல் இருக்கும், அப்போ அது வாங்குறதுல ஒரு சிக்கல் இருக்கும். நாங்கள் இந்த தேதியில் ஆரம்பித்து இந்த தேதியில் முடிக்க போகிறோம், அதை பாருங்கள் ப்ரோமோ எடுத்துட்டோம் நீங்கள் பாருங்கன்னு ஒரு துண்டு போடுறதுக்காக செஞ்ச வேலை. இப்போ அது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் ரிலீஸுக்கு பிறகு தான் இந்த ப்ரோமோவே வரும், அதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜெயிலர் 2 ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அந்த ப்ரோமோவே வரும். ஏன்னா இது வந்ததுன்னா ஜெயிலர் 2 உடைய அந்த ஹைப்பை வந்து அது குறைச்சிரும். ஸோ அதனால் அது பண்ண மாட்டாங்க. ஓகே சார், இப்போ அந்த இதில் வந்து நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் வலைபேச்சில், 80ஸ்ல இருந்த ரஜினி கமல் அந்த லுக்கில் இருப்பாங்க, காருக்குள்ள அந்த மாதிரி என்ன மேட்ரு? அது ஏன் அந்த மாதிரியான ஒரு இது படமே அதை பற்றினதாக இருக்குமா? அப்படி இருந்தால் ஃபுல் டிஏஜிங்காக இல்லை இல்லை, முழு படமும் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஒரு போர்ஷன் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம 80s ரஜினி கமல் அவங்க சேர்ந்து வர்றதெல்லாம் அது பார்க்கும்போதே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா. இன்னொன்று வந்து இப்போ அதை எடுத்து அதுக்கப்புறம் அதில் சிஜி ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் கூட முன்னாடி எடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அங்கே எடுக்கப்பட்ட காட்சி வந்து நம்ம காதுக்கு வந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம சொன்னோம். ஸோ அது கூட நெல்சன் வந்து
பயங்கரமாக எப்படி வெளியில் போச்சுன்னெலாம் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்ததா ஒரு தகவல் இருக்குது. ஓகே சார், இப்போ கமல்ஹாசன் சார் வந்துட்டு இவ்வளோ பிஸியாக இருக்கார். பிஸினா இப்போ ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அடுத்து இப்போ இந்த சேர்ந்து நடிக்க போகிறதா இருக்கட்டும், அப்படிங்கும்போது அவர் அனௌன்ஸ் பண்ணதே கிட்டத்தட்ட ஒரு 3 படம் இருக்குது. சின்னதா இருக்கட்டும், அந்த ஸ்டண்ட் டைரக்டர் அன்பரிவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மலையாளம் ரைட்டர்ஸ் அவங்களோட இருக்கட்டும். ஆனால் அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியே வரல. அவர் நடித்து வெளியே வர படம் என்ன அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் வெளியே வரல. இல்லை, அடுத்து அன்பறிவு படம் தான். ஓகே, அதுக்கான வேலைகள் ரொம்ப பரபரன்னு நடந்துகிட்டு இருக்கு. இப்போது கமல் வந்து தேர்தல் வருது இல்லையா, தேர்தல் வந்தால் கட்டாயமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போகணும். ஸோ அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்புறம் ராஜ்யசபையில் அவர் முழங்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு முழு அரசியல்வாதியாக நம்முடைய கடமை என்னவோ அதை ராஜ்யசபையில் நம்ம செஞ்சிடணுங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். இப்போ இதுக்கு முன்னாடி கலைத்துறையிலேருந்து போன பல பேர் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. நாம் அப்படி வரக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக முடிவெடுத்திருக்கிறார். ஸோ அதனால் இது ரெண்டுமா இருக்கிறதுனால இந்த அன்பறிவு ஷூட்டிங்கும் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு அதை ஆரம்பித்து ஃபுல் ஸ்விங்கில் போயிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த அரசியல் சொன்னது தான் ஞாபகம் வருது சார். விஜய் வந்து இது சமீப காலமாக வந்து இந்த பிஜேபியை எதிர்த்து எங்கேயும் பேசவே இல்லை. அப்படிங்கும்போது இந்த கேஸ் வாபஸ் வாங்க போகிறதா இருக்கட்டும், ஆல்ரெடி இருக்க ப்ரெஷராக இருக்கட்டும், இன்னும் மேலும் அந்த கேவியனை போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணிட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் எந்த இடத்துலையும் அந்த பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக அவர் பேசாமே இருக்கிறாரா? தன்னோட படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும், நிறைய பிரச்சனை ஆல்ரெடி இருக்குது, எதுக்கு இன்னொரு பிரச்சனை வாங்கி? இல்லை, அவர் வந்து அவருக்கு கீழே இருக்கிற ஆதவ அர்ஜுனாவாகட்டும், அருண்ராஜ் ஆகட்டும், அல்லது வந்து யாரெல்லாம் அவருக்கு கீழே வந்து 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்காங்களோ எல்லாருமே பிஜேபிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விஜய்க்கு பயம் இருந்தால் அவங்கள பேச வேணான்னு சொல்லியிருப்பார். அவங்களாம் ரொம்ப வெளிப்படையாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு பேசக்கூடிய சந்தர்ப்பங்கிறது மாதத்துக்கு ஒரு தடவை கிடைக்குது வெளியில். அங்கே வந்து பேசும்போது அவர் வந்து யார் நம்முடைய மெயின் டார்கெட்டு? இப்போ இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்குது, பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல்னால் நீங்கள் டெல்லி அடிக்கலாம், பிஜேபி அடிக்கலாம். இது வந்து முதல்வருக்கான தேர்தல், தமிழக அரசு யார் கையில் போகணுங்கிறதுக்கான ஒரு தேர்தல். அப்போ நம்முடைய இலக்கு எதுவோ அதுதான் பேசணும்னா ஒரு திமுகவை தொடர்ந்து பேசுகிறார். ஒரேடியாக பிஜேபியை பேசாமல் இருக்காரான்னா இல்லையே, பிஜேபியினுடைய குறைகளையும் சொல்லத்தானே செய்கிறாங்க. ஸோ அதனால் வெளியில் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறவங்க அவர் மீது பாருங்கள், அவர் வந்து பிஜேபியுடைய பி டீம்னு ஒரு முத்திரை குத்துவதற்காக இதெல்லாம் சொல்கிறாங்க. பிஜேபியுடைய பி டீமாக இருந்தால் அவருக்கே இவ்வளோ கஷ்டம் வரப்போகுது. இப்போ பாருங்கள், தயாரிப்பாளருக்கும் அவருக்குமே ஒரு மன வருத்தம் வந்துடுச்சு. இப்போது இந்த இதில் ஆமாம், கட்டாயமாக வரும்ல. இப்போ விஜய் வந்து ஜனநாயகன் குறித்து வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, நமக்கு ஆதரவாக அவர் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிற வருத்தம் கேவியனுக்கு இருக்குது. அப்படி எதுக்கு அவர் வந்து ஒரு ஒரு தயாரிப்பாளரை பகைச்சிக்கிற அளவுக்கு சூழ்நிலை போயிருச்சு இல்லை? அப்போ இவர் வந்து பி டீமாக இருந்தால் ஏன் அந்த அளவுக்கு போகணும்? ஸோ அதனால் இது மற்றவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க ஏதோ ஒரு வகையில் விஜயை டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக அவர் பிஜேபியை பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சாங், ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்தணும் நான் வாழ்க்கை.